نحمد ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن يونس لمن المرسلين إذا أبق إلى الفلك المشحون صدق الله مولانا العلي العظيم اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة الشفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا هادي يا من கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் பேரருளால் 11ஆம் நாள் தராவிஹ் தொழுகை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். சிறப்பான இந்த நாட்களில் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. இன்றைய இரவுகளில் எண்ணற்ற அடியார்களுக்கு நரக விடுதலை வழங்குகிற ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் அத்தகைய நரக விடுதலையை வழங்கி அருள் புரிவானாக. நபிமார்களுடைய சரித்திர தொடரில் இன்றைய சிந்தனைக்கு சையதுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். 139வது வசனத்திலே அல்லாஹ் கூறுவான், வைன்ன யூனுஸ லமினல் முர்சலீன், யூனுஸும் இரசூல்மார்களில் உள்ளவர். இது அபிக, அவர் ஓடினார், இரல் ஃபுல்கில் மஷ்ரூன், நிரப்பப்பட்ட கப்பலின்பால் ஓடினார் என்று அல்லாஹ் அவர்களுடைய சரித்திரத்தை நினைவு கூறுகிறார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபிலே திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள். தாயிஃபில் அவர்களுக்கு என்ன நிலை ஏற்பட்டது என்பதை நாம் சொல்லித் தெரிய வேண்டிய அவசியமில்லை. அதை நாம் சிந்திக்கிற பொழுது நம்முடைய கண்களெல்லாம் கசிந்துவிடும், உள்ளங்களெல்லாம் மிக பெரும் சங்கடத்தை அடைந்துவிடும். அத்தகைய நிலையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஊரிலிருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். கை கால்களிலெல்லாம் இரத்தம், சிறுவர்கள் கல்லால் அடித்து அதனால் வழிந்து கொண்டிருந்தது. மனதிலோ மிகப்பெரிய தோல்வி. இந்த ஊருக்கு நாம் வந்தும் ஒன்றும் அல்லாஹ்வுடைய தூதை போய் சேர்ப்பிக்க முடியவில்லையே என்ற தாக்கத்தோடு அவர்கள் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது மக்காவைச் சேர்ந்த இருவருடைய தோப்பு உத்துபா, ஷைபா, அவர்கள் பின்காலத்தில் மிகப்பெரிய விரோதிகள் தான். என்றாலும் அவர்கள் அந்த தோப்பிலே நின்று கொண்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரத்தம் சொட்ட சொட்ட வந்து கொண்டிருக்கிறார்கள். களைத்து போய் மனம் மிகவும் தோல்வியடைந்த நிலையில் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கண்ட அவன், அந்த இருவரும் அங்கே உள்ள வேலைக்காரன் அத்தாஸ் என்றவனுக்கு பெயர், அத்தாஸ் என்ற சிறுவனை கூப்பிட்டு, டேய், நம்முடைய தோப்பிலிருந்து கொஞ்சம் திராட்சை பழத்தை பறித்து ஒரு தட்டிலே வைத்துக் கொண்டு அதோ போகிறாரே ரோட்டிலே தடுமாறிக்கொண்டு அவரிடத்தில் கொடுத்து வா என்று இருவரும் சொன்னார்கள். அத்தாஸ் நல்ல உயர்தரமான பழங்களை ஒரு தட்டிலே ஏந்திக் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே, இந்த தோப்பினுடைய முதலாளி உங்களை சாப்பிடச் சொன்னார் என்று கொடுக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த நேரத்தில் மிகப்பெரிய ஆறுதலாக இருந்தது. தண்ணீர் கூட குடிக்க முடியாமல் தாகமாக வந்து கொண்டிருந்த நேரத்திலே அது அவர்களுக்கு தேனாமிர்தமாக இருந்தது.
சரி என்று ஒரு பழத்தை எடுத்து பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி அதை சாப்பிட ஆரம்பிக்கிறார்கள். அதை அந்த வேலைக்காரன் அத்தாஸ் முறைத்து பார்க்கிறான். என்ன தம்பி முறைச்சு பார்க்கிற? ஒண்ணுமில்ல, இந்த பக்கத்துல யாருமே அப்படி ஒரு வார்த்தையை சொன்னதை நான் கேள்விப்பட்டது இல்லையே, இந்த ஊர்ல யாருமே இந்த வார்த்தையை நான் சொல்ல கேள்விப்பட்டவில்லையே என்பதாக சொன்னான். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படின்னா உனக்கு எந்த ஊருப்பா, நீ எந்த மார்க்கத்தை சார்ந்தவன் என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், நான் நசரானி, அதாவது நான் கிறிஸ்தவன், என்னுடைய ஊர் நீனவா என்ற ஊர் என்பதாக சொன்னான். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கரியத்து ஸாலிஹ் யூனுஸ் இப்னு மத்தா, யூனுஸ் நபியினுடைய ஊர் அல்லவா அது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த பேரை கேட்ட மாத்திரத்தில் அவன் திகைத்து போய்விட்டான். உங்களுக்கு தெரியுமா, யூனுஸ் நபியை பற்றி உங்களுக்கு தெரியுமா, எப்படி உங்களுக்கு தெரியும் என்பதாக கேட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு நபி, நானும் ஒரு நபி, நபித்துவத்தில் அவர் என்னுடைய சகோதரர், அவர் நீனவா என்ற ஊரிலே வாழ்ந்தார் என்பதை நான் அறிவேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொன்ன உடனே அவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி பிடித்துக் கொண்டு நெத்தியிலே முத்தமிடுகின்றான். அவருடைய கையை எடுத்து முத்தம் கொஞ்சுகின்றான். அவருடைய காலில் விழுந்து அவருடைய காலை முத்தம் கொஞ்சுகின்றான். இதை அங்கே இருந்து கொண்ட முதலாளிகள் அந்த திராட்சை பழத்தை அனுப்பின அந்த முதலாளிகள் பார்க்கிறார்கள். ஒருவருக்கொரு பேசிக் கொண்டார்கள். ஆகா, இந்த முகம்மது அந்த சிறுவனை கவுத்துட்டார் போல் தெரியுதே என்று ரெண்டு பேரும் வேகமாக ஓடி வந்தார்கள். ஓடி வந்துட, என்னடா செய்யற, என்ன செய்யறடா என்பதாக அவனை அதட்டினார்கள். இந்த மனிதனை நெத்தியிலே முத்தமிடுகிறாய், கையிலே முத்தமிடுகிறாய், காரிலே விழுந்து முத்தமிடுகிறாய், என்ன செய்கிறாய் என்று கேட்ட பொழுது அவன் சொன்னான், யா சீதி மாஃபில் அர்தி கைரும் மின் ஹாதர் ரஜல், தலைவரே, இந்த மனிதனை விட உலகத்தில் சிறந்த மனிதன் யாரும் கிடையாது. என்னடா உனக்கு ஞானம் வந்த மாதிரி நீ பேசுற என்று முதலாளிகள் கேட்டார்கள். ஆமாம், லக்கது ஹப்பரனி பிமா அம்ரின் லா யஅலமு இல்லா நபி, நபி தவிர வேறு யாரும் தெரியாத செய்தியை அவரை எனக்கு அறிவித்திருக்கிறார். யூனுஸ் நபியை பற்றி இந்த பகுதியில் யாருக்குமே தெரியாது, நீனவா இந்த ஊரை பற்றியும் அவர்களுக்கு யாருக்குமே தெரியாது. இவர்கள் யூனுஸ் நபியை பற்றியும் எனக்கு அறிவித்தது உண்மையிலேயே நபியை தவிர வேறு யாரும் அறியாத செய்தியை அறிவித்திருக்கிறார்கள். அதனால் தான் நான் கட்டி முத்தமிடுகிறேன் என்று சொன்னவுடன் அந்த ரெண்டு ஒரு நாசமா போவ, அவர் உன்னை கெடுத்துற போறாரடா, நீ இருக்கிற மரம் தான் நல்ல மரம்டா, இவர் பேச்ச கட்டி ஏதாச்சும் செய்யறதா, முதல்ல தோட்டப்போ என்பதாக விரட்டி அடித்து விட்டார்கள் என்று நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீனவா என்ற ஊரை சொன்ன உடனேயே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை ஊர் என்பதாக குறிப்பிட்டார்களே, அந்த நீனவா என்ற ஊரை சார்ந்தவர்கள் தான் சையதுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த ஊரினுடைய ஜனத்தொகை எவ்வளவு? 37 அந்த ஊரினுடைய ஜனத்தொகை எவ்வளவு என்பதை 37 143 வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வ அர்ஸல்நாஹு இலா மியத்தி அல்ஃபின் அவ் யஸீதுன், 1,00,000 ஜனத்தொகை. அவர்கள் அனுப்பப்பட்ட அந்த சமுதாயம் 1,00,000 கொண்டவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களை ஒன்றை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த எல்லா தூதர்களும் ஒரு சமுதாயத்திற்கு, ஒரு கூட்டத்திற்கு, ஒரு பகுதிக்கு, ஒரு ஊருக்கு இப்படித்தான் நபியாக அனுப்பப்பட்டிருந்தார்கள். அப்படி நாம் அனுப்பப்பட்டிருக்கிற பொழுது மக்காவில் வாழ்ந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றவர்கள், மக்காவில் வாழ்ந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றவர்கள், அவர்களை பற்றி நாம் என்ன கருத்து கொள்ள முடியும் என்றால், அங்கு ஈசா மதம் கிடையாது, கிறிஸ்தவ மதம் கிடையாது. கிறிஸ்தவ மதம் என்பது பனு இஸ்ரவேலுக்கு சொந்தம், யூத மதம் என்பது பனு இஸ்ரவேலுக்கு சொந்தம். மக்காவிலே கிடையாது. மக்காவில் இருந்ததெல்லாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கம் மட்டும்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்திலே இருந்தவர்கள். வரலாற்றில் நமக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது, பெற்றவர்கள் யாருமே சிலை வணங்குபவர்கள் அல்ல. அப்படியானால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தில் தான் இருந்திருக்கிறார்கள், அவர்கள் முறையாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் முதலிலே ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானாருடைய தந்தை எப்படி, தாய் எப்படி என்று சொன்னால் முறையாக மார்க்கத்தை தழுவி இருக்கிறார்கள். முறையான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை தழுவியவர்கள் தான் என்ற நம்பிக்கை நாம் மனதில் ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எதையோ நான் சொல்ல வந்தேன். சையதுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த கிராமத்துக்கு மட்டும் நபியாக அனுப்பப்பட்டார்கள். இது எதற்கு நான் சொல்கிறேன் என்றால், பெருமானாருடைய தந்தை அவர்கள் இறை நிராகரிப்பவர்களாக இருந்தார்கள் என்பதாக சிலர் கதை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள்.
உண்மை நிலை அப்படி அல்ல. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தின் மார்க்கத்தை அவர்கள் சார்ந்தவர்களாக இருந்தார்கள். அந்த காலத்தில் அந்த மார்க்கம் தான் இருந்தது. அவர்கள் உண்மையான மூமின்களாக அந்த காலத்தில் உள்ளவர்களாக கருதப்படுகிறார்கள் என்பதை நீங்கள் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 1,00,000 மக்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள். அந்த நீனவா என்ற ஊர் மக்கள் வழமை பிரகாரமே சிலை வணக்கத்திலே அவர்கள் மூழ்கி அல்லாஹ்வை நிராகரித்தார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவோ உபதேசம் செய்து பார்த்தார்கள், எடுபடவில்லை. கடைசியில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வெறுப்படைந்து சொன்னார்கள், உங்களை வேதனை தாக்க வரும், அல்லாஹ்வுடைய வேதனை உங்களை அழித்து விடும், ஜாக்கிரதை என்று சொல்லி பார்த்தார்கள். வேதனை வந்தால் வரட்டும், ஒன்றும் நாங்கள் பயப்படுவதாக இல்லை என்று துணிச்சலுடன் அறிவித்தார்கள். இப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், முன்னால் சென்ற சமுதாயத்தை அழிக்கப்பட்ட வரலாற்றையெல்லாம் சொல்லி நீங்கள் நாசமா போயிருவீங்கடா, சொன்னதை நம்புங்க என்று சொல்லி பார்த்தார்கள். அவர்கள் கேட்பதாக இல்லை. கடைசியில் அல்லாஹு தாலாவும் ஒரு நாளுக்கு இன்னைக்கு அதாபு இறக்கிறேன் என்பதாக வாக்களித்து விட்டான். அல்லாஹ்வுடைய வழக்க பிரகாரம் நபிமார்களை முதலிலே ஊரை விட்டு அப்புறப்படுத்தி விடுவான். வேதனை உலகத்தில் ஏற்படுத்துகிற பொழுது நல்ல மனிதர்களை அல்லாஹு தாலா அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தி விடுவான். அந்த முறையில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தையும் வெளியிலே போக சொன்னான். குறிப்பிட்ட நாள் வந்தது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வெளியிலே தலைமறைவாக 2-3 நாட்கள் சென்று விட்டார். சென்றதற்கு பிறகு அவர்களுக்கு அந்த குறிப்பிட்ட நாளையிலே வேதனை வந்திருக்கும், ஊரெல்லாம் அழிந்து போயிருப்பார்கள், எனவே நாம் ஊரை பார்த்துருவோம் என்று நினைத்துக் கொண்டு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த ஊருக்கு வருகிறார்கள். குறிப்பிட்ட செவ்வாய்க்கிழமை அழிக்கிறதுன்னு அல்லாஹ் திட்டமிட்டிருந்தான், சொல்லி இருந்தான். இவர்கள் 3 நாட்கள் கழித்து திரும்ப வந்து பார்க்கிறார்கள். ஊர் என்ன ஆச்சு, போய் பார்ப்போம், அழிந்து போனவருடைய நிலை என்ன என்பதை பார்ப்போம் என்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். வந்து பார்த்தால் ஒருவர் கூட அழியவில்லை, எல்லாம் உருளைக்கிழங்கு மாதிரி நிம்மதியா சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, ஒருவர் கூட அழியவில்லை. இதை பார்த்த உடனேயே அவர்களுக்கு மனசுக்குள்ள ஒரு கவலை வந்துருச்சு. இந்த நேரத்துல நான் உள்ள போனேன்னா என்ன சொல்லுவானுவ, யூனுஸே என்னமோ பெரிய அதாபு வருதுன்னு சொன்னீங்க, எங்க அதாபுன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? யூனுஸே அதாபு வரும் என்று சொன்னாயே, எங்கே அதாபுன்னு நீ கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? என் ரப்பு என்னை இப்படி ஏமாத்தி போட்டானே, என்னை என் ரப்பு இப்படி ஏமாத்தி போட்டானே. செவ்வாய்க்கிழமை வேதனை இறக்கிறேன் நிச்சயமா சொன்னா, என்னையும் ஊரை விட்டு போ சொன்னா, அதன்படி நான் போயிட்டேன். திரும்பி வந்து பார்த்தா இவர்கள் எல்லாம் அழிக்கப்படாமல் இருக்கிறார்கள். என்னை பார்த்து மக்கள் என்ன சொல்லுவார்கள், என்னை பார்த்து என்ன சொல்வார்கள் என்று எண்ணியவர்கள் அவர்கள் அப்படியே அந்த கிராமத்துக்குள் வராமல் ஏதாவது நம்மளை பார்த்து சொல்லிடுவான், நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்பான். சும்மாவே கேட்கிறாள். செவ்வாய்க்கிழமை ஒன்னும் அழியல என்ற உடனேயே அதாவது இறங்குதுன்னு சொன்னியே என்ன ஆச்சுன்னு கேட்பானே என்ற பயத்தில் அவர்கள் அங்கே இருந்து ஓடி திரும்பி போகிறார். ஆனால் என்ன நடந்தது? அல்லாஹ்வுடைய வாக்கு என்றுமே இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மிஆத், உன் வாக்கை மீற மாட்டான். நேரம் குறித்து விட்டால் அந்த நேரம் ஒரு வினாடி கூட முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது. அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் ஏன் இவர்களுக்கு அதாவை இறக்கவில்லை? உண்மையில் என்ன நடந்தது? திருக்குர்ஆனிலே 10:98வது வசனத்தில் இந்த விவரம் காணப்படுகிறது. ஃபலௌலா கானத் கரியத்துன் ஆமனத் ஃபனஃபஉஹா ஈமானுஹா இல்லா கௌம யூனுஸ் லம்மா ஆமனு கஷஃபனா அன்ஹும் அதாபல் ஹிஸி ஃபில் ஹயாத்தித் துன்யா வமத்தஅனாஹும் இலா ஹீன். பல சமுதாயத்திற்கு அல்லாஹ் அதாபை இருக்கிறான். அந்த முறையில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து சமுதாயத்துக்கும் அல்லாஹ் அதாபை இறக்குவதற்கான அறிகுறியை தோற்றிவிட்டான். மேகம் ஒரு மாதிரி கருமையாக வருகிறது, உலகமெல்லாம் இருண்டு போயிருக்கிறது, ஏதோ ஒண்ணு நடக்கப் போகிறதான அறிகுறி தெரிய ஆரம்பித்த உடனேயே திடீரென்று இந்த மக்கள் எல்லாம் திரிந்து விடுகிறார்கள். உடனே யா அல்லாஹ் எங்களை மன்னிச்சிரு, யூனுஸ் சொன்ன பேச்சுக்கெல்லாம் நாங்க கட்டுப்படுறோம், எங்களை மன்னித்தோடு என்று அழுவ ஆரம்பிக்கிறார்கள். பிள்ளைகள் அழுகின்றன, பெரியவர்கள் அழுகின்றார்கள், ஆடு மாடுகள் இன்னும் வயோதிகள் எல்லாமே ஒரு மைதானத்தில் வந்து நின்று கொண்டு அழுக ஆரம்பித்தது. யா அல்லாஹ் எங்களை காப்பாற்று, யா அல்லாஹ் எங்களை மன்னித்து விடு, எங்களை மன்னித்து விடு, எங்களை மன்னித்து விடு. அல்லாஹு தாலா மன்னிக்க கூடியவன் அல்லவா? எத்துணை பாவங்களை செய்துவிட்டாலும் 2 கரத்தை ஏங்கி 2 துளி கண்ணீரை சிந்தி நான் செய்தது மகா பாவம் என்று அவன் விண்ணப்பித்தான் என்றால் உடனேயே அவனை அரவணைப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய மன்னிப்பை பற்றி திருக்குர்ஆனிலே பல இடத்தில் சொல்லி காட்டும். 147வது வசனம் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய வசனம். மா யஃஅலுல்லாஹு பிஅதாபிக்கும் இன் ஷக்கர்தும் வ ஆமன்தும்.
எப்பா நீங்க நன்றியா நடந்தா உங்களை அதாப் செய்யறதுனால அல்லாவுக்கு என்ன லாபம் கிடைத்துட போகிறது? சிந்திக்க வேண்டிய விஷயம். நீங்க நன்றியாக நடந்து ஈமான் கொண்டுட்டீங்கன்னா உங்களை அதாப் செய்யறதுனால எனக்கு என்ன லாபம் கிடைக்க போகிறது? மாயஃபஅலுல்லாஹு பிஅதாபிக்கும், அல்லாஹ் உங்களை அதாப் செய்ய தயாரா இல்ல. இன் ஷக்கர்தும் வ ஆமன்தும், நீங்க நன்றியாக நடந்து ஈமான் கொண்டு விட்டால் உங்களை அதாப் செய்ய தயாரா. அவன் உங்களை அழிச்சு உங்களுக்கு என்ன, அவனுக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? அவன் அழிக்கிறதுக்கு தயாரா இல்ல. ஆனா நீங்க தான் ஈமான் கொள்ளாமல் மீறுகிறீர்களே என்று அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்லி காட்டுவான். கணேத்திற்குரிய பெருமக்களே, அந்த முறையிலே அவர்கள் மன்னிப்பு கேட்ட பொழுது உடனடியாக அல்லாஹ் தஆலா அவர்களை மன்னித்து விட்டான். அவர்களை மன்னித்தான். அவர்களை நோக்கி வந்த அந்த அதாபுடைய மேகங்கள் அப்படியே நகன்று விட்டன. இதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை நாம பார்க்கிறோம். ஏதாவது ஒரு குளிர்காற்று வேகமா அழுத்தினா போதும், உடனே போய் பள்ளியாசல்ல தொழுக ஆரம்பிச்சிருவான். இதா ஹஸபஹு அம்ருன் பாதர இல ஸலாத், ஏதாவது ஒரு கவலை புதுசா தெரிஞ்சுனா, கொஞ்சம் வெயில் கூடுதல் அடிச்சிடக்கூடாது, கொஞ்சம் மழை அதிகமா பெஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் காற்று அதிகமா வீசிடக்கூடாது, உடனே அதாபா இருக்குமோ என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஞ்சி போய் அல்லாஹ்விடத்தில் கெஞ்ச ஆரம்பிச்சு. தொழுதுட்டா அல்லாஹ்ட்ட துஆ கேட்டுட்டா அல்லாஹ் மன்னிச்சிருவான் என்ற வழக்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அதனால் தான் கூட நமக்கெல்லாம் சொல்லப்படும், ஒரு பெரிய வேதனை வர்ற மாதிரி நமக்கு தெரியுதுன்னா நாம அங்கிருந்து பாங்கு சொல்ல ஆரம்பிச்சோம் சொன்னா, நம்ம வீட்டில இருந்துகிட்டே பாங்கு சொல்லணும். உதாரணமா சுனாமி தாக்குது என்பதாக செய்தி நமக்கு அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அது போன்ற நிலைமை இந்த உலகத்தில் இருக்கும் வரை வரக்கூடாது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு வருதுன்னு தெரிஞ்சுனா உடனே நாம் இருக்கக்கூடிய இடத்திலே பாங்கு சொல்லுவோமே. ஆனால் அந்த பாங்குனுடைய ஒலி அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டு அந்த அதாபிலிருந்து நாம் பாதுகாக்கப்படுவோம். குஜராத்திலே நடந்த ஒரு வரலாறு. குஜராத்திலே ஒரு சமயத்தில் கடுமையான பூகம்பம் சூழ்ந்து கொண்டது. பல மாடி கட்டடங்கள் தவிடுபடியான அந்த காலகட்டத்திலே வடநாட்டைச் சேர்ந்த ஒரு எழுத்தாளர் அவர் எழுதுகிறார். வடநாட்டைச் சேர்ந்த ஒரு எழுத்தாளர் ஒரு கட்டடத்திலே அன்று இரவு யதார்த்தமாக தங்கி இருக்கிறார். பூகம்பம் நடக்க போகின்ற அந்த இரவிலே அவர் தங்கி இருக்கிறார். தங்கி இருக்கும்போது திடீரென்று கட்டடங்கள் இடிகிற சப்தம் கேட்கிறது. தான் இருக்கக்கூடிய கட்டடமும் நடுங்குவது அவருக்கு தெரிகிறது. உடனே அவர் பாங்கு சொல்ல ஆரம்பித்துவிட்டார். பாங்கு விடாமல் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். என்ன ஆனது என்றால், பக்கத்து கட்டடங்கள் எல்லாம் தவிடுபடியானது, ஆனால் நான் இருந்த கட்டடம் மட்டும் பாதுகாக்கப்பட்டது என்று அவர் தன்னுடைய கட்டுரையிலே பாராட்டி எழுதியிருந்தார். யதார்த்தம், இது உண்மை. அல்லாஹ் அதாவை இறக்கிற பொழுது யா அல்லாஹ் நாங்கள் தப்பு செய்யிட்டோம்னு சொல்லி நாம மன்னிப்பு கேட்டா உடனடியாக அல்லாஹ் தஆலா அந்த அதாபை நீக்கி விடுவான். அல்லாஹ்வுடைய அந்த வேதனைகள் வருகின்ற பொழுது தொழுகையின்பால் நீங்கள் விரைந்து விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த முறையில் இந்த சமுதாயத்தவர்கள் மன்னிப்பு கேட்டார்கள். அதன் காரணத்தினால் அதாபு இல்லாமல் ஆனது. இந்த செய்தி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியவில்லை. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு இங்க நடந்து எதுவுமே தெரியவில்லை. ஆனால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வந்திருந்தா என்ன ஆகும்? உடனே எல்லாரும் மேல விழ ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க உங்களை கட்டுப்படுறோம், நீங்க என்ன சொன்னாலும் என்ன சூழ்நிலை அந்த நிலைதான். மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் பெற்று விட்டார்கள். எனவே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வந்திருந்தால் மிகப்பெரிய வரவேற்பு வந்திருக்கும். ஆனால் அவர்கள் கோபித்துக் கொண்டு அவர்கள் அங்கிருந்து ஓடிவிட்டார்கள். அதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான், யூனுஸ் அவனுடைய ரப்பிடத்துல கோவிச்சுட்டு போயிட்டார். யூனுஸ் வதன்னூனி, ரன்னூன் அவருக்கு மீன் வயிற்றில் உள்ளவர் என்று அல்லாஹ் சொல்கிறார். வதன்னூனி, அந்த மீன் வயிற்றில் உள்ளவரை பற்றி நினைத்து பாருங்கள். இது ரஹப முகாதிபன், கோவிச்சுட்டு போயிட்டார். அல்லாஹ்ட கோவிச்சுட்டு போயிட்டார் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்விடம் கோபித்து போயிட்டார். என்ன, யா அல்லாஹ், என்ன இப்படி நீ பழி வாங்கிட்டிய, நான் இந்த ஊருக்குள்ள தலகாட்ட முடியுமா? நீ அதாவை இறக்குறன்னு சொல்லி இறக்காம இருந்து எனக்கு மோசம் செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு அவர் போனார். போனவர் கடல்ல ஒரு படகு ஒன்று போய் கொண்டிருந்தது. படகுல வேகமா இந்த ஊரை விட்டே போயிருவோம், இந்த நாட்டை விட்டே போயிருவோம், இந்த படகுல ஏறிட்டார். படகுல ஏறி, அந்த காலத்தில் உள்ள சாதாரண பாய்மர படகு, படகுல ஏறி போய்கொண்டே இருக்கிற பொழுது திடீரென்று புயல் சூழ்ந்து கொண்டது. இந்த படகு தடுமாற ஆரம்பிச்சது. தடுமாற ஆரம்பிச்ச உடனேயே அந்த படகு ஓட்டி சொன்னான், கனம் கம்மி கூட இருக்குது, ஒரு ஆளாவது இங்க இதை விட்டு இறங்கும். கனம் கூட இருக்கிறது, ஒரு ஆளாவது இறங்கினா தான் எல்லாரும் தப்பிக்க முடியும், எல்லாரும் சேர்ந்து நாம் அழிஞ்சு போவோம் என்பதாக மாலுமி சொன்னான். அந்த கப்பலை படகை ஓட்டக்கூடிய துடுப்பை ஓட்டக்கூடியவன் சொன்னான். கனம் அதிகமா இருக்கிறது. அதான் அல்லாஹ் கூட சொல்லுகிறான், இது ஆபக இலல் ஃபுல்கில் மஷ்ஹூல், நிரப்பப்பட்ட கப்பலின்பால் அவர் சென்றார் என்று சொல்கிறான். ஏற்கனவே நிரம்பி போயிருக்கிறது, இவனை ஏற்றிக்கிட்டாங்க. சாதாரண நேரமா இருந்தா எப்படியாவது கப்பல் போயிரும். ஆனா சாதாரண நேரம் இல்ல, ரொம்ப கொடுமையான நேரமாக இருக்கிற காரணத்தினால பாரம் அதிகமாகிவிட்டது. முன்காலத்தில் நம்ம வண்டியிலே நாம் பார்த்திருப்போம், முப்பாரம் அதிகமா இருக்கு, பின்பாரம் அதிகமா இருக்கு, முன்னாலவா பின்னாலவான்னு சொல்லுவாங்க. அந்த அந்த அனுபவம் எல்லாம் இப்ப கிடையாது.
வண்டியிலேயே முப்பாரம் முன்னால பாரம் இருக்குது, பின்னால வா, பின்னால பாரம் இருக்கு, முன்னால வா என்றெல்லாம் சொல்வார்கள். அது மாதிரி அந்த வெறும் அந்த படகிலே ஒரு ஆள் கூட இருந்த உடனே தடுமாற ஆரம்பிக்குது. ஒரு ஆளை வெளியாக்கிட்டா நம்ம தப்பிக்கலாம். எப்படி வெளியாக்குறது? யாரு போவா? அந்த புயல் அடிக்கிற நேரத்துல யார் வெளியில போவா? யாருமே வெளிவாங்க தெரியல. கடைசியில சொன்னார் கப்பல் ஓட்டி, சரி சீட்டு போடுவோம், யார் பேர் வந்து அவரத்துக்கு உள்ள தள்ளிடும், வேற வழி இல்ல. சீட்டு போடுவோம், யார் பேர் வந்துச்சோ அவரை நாம் உள்ளே தள்ளிடுவோம் என்று சீட்டு போடுகிறார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேர் வருது. அவரை பார்த்தோன்னே எல்லாருக்கும் இறக்கமா இருக்கு, வேணா இவர் வேணா வேற அழைப்போம். நபிமார்களுக்கு ஒரு தேஜஸ், முகத்திலே ஒரு அருள், ஒரு ததும்பிய அந்த கண்ணியம், அந்த கம்பீரம், அதை பார்த்தோன்னே இவரையா, வேண்டாம் வேண்டாம் வேற ஆளை போடுவோம் என்று எல்லாரும் சீட்டை 2வது தடவை குலுக்கி போடுறா. நம்ம எல்லாம் பழக்கம் அப்படித்தான். நம்ம நினைச்சது வந்துட்டா பிரச்சனை இல்ல, நினைச்சது வரலன்னா 2 தடவை குலுக்கி போடுவோம். அப்படி செய்யக்கூடாது. ஒரு தடவை இருந்தாதான் அது தீர்ப்பு. சீட்டு போடும் பழக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். சொல்லுவார்கள், இஷாவுக்கு இல்ல முதல் சஃப்ல இருப்பதனுடைய சிறப்பை மக்கள் தெரிந்து கொண்டார்கள் என்றால் சீட்டு போட்டுத்தான் முதல் சஃப்புக்கு இடம் கொடுக்கப்படும். பாங்கு சொல்றதனுடைய சிறப்பை மக்கள் தெரிந்து கொண்டார்கள் என்றால் சீட்டு போட்டுத்தான் பாங்கு சொல்றதுக்கு ஆள் தேர்ந்தெடுக்கப்படும் என்று சொல்வார். அப்ப சீட்டு போட்டு இன்ன ஆள் முதல் சஃப்ல நிற்கலாம் என்று தெரிவு செய்யலாம். சீட்டு போட்டு இவர் பாங்கு சொல்லலாம் இன்னைக்கு, நாளைக்கு அவர் என்று தெரிவு செய்யலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற காரணத்தினால் சீட்டு போடலாம். சீட்டு போட்டா ஒரு தடவை என்ன தீர்ப்போ அதோட எடுத்துக்க வேண்டியது. அதுக்கு மேல 2வது 3வதுன்னா அது மனோச்ச. ஆனாலும் இந்த படகுக்காரங்க அவர் மீது இறக்கப்பட்டு மீண்டும் போடுகிறார்கள். மீண்டும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பேரே வருகிறது. சரி மக்கா சுக்கா 3 தடவை, 3வது தடவை போடுங்க என்று 3வது தடவை சொல்கிறார்கள். அப்பவும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பேர் தான் வந்தது. கடைசியில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தூக்கி போடுவதாக முடிவு செய்தார்கள். வேற வழி இல்லாம மனசு இல்லாம அவர்களை தூக்கி போட்டு விட்டார். அப்பதான் கணம் சரியாக இருக்கும். தூக்கி போட்டார். தூக்கி போன உடனே லபக்குன்னு ஒரு மீன் அப்படி சுறா மீன் அதை முழுகிக் கொண்டது. அவரை அப்படியே, கடலில் உள்ள மீன்கள் நமக்கு தெரியும், வாயை பிளந்தது, லபக்குன்னு உள்ள போயிட்டாக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். உள்ளே அவர்கள் உள்ளே சென்று விட்டார்கள். அல்லாஹு தாலா இந்த செய்தியை திருக்குர்ஆனிலே 21:87 வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, உண்மையிலேயே கொஞ்சம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் என்ன நடந்தாலும் அல்லாஹ் மேல கோபிக்கலாமா, என்ன நடந்தாலும் அல்லாஹ் மீது நாம் கோபிக்கலாமா என்பதை கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹ் மேல நமக்கு கோபம் வரலாமா? உண்மையிலேயே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் போனாங்க. அந்த மக்கள்லாம் யூனுஸே இப்படி சொல்லி ஏமாத்திட்டிய என்று சொன்னாங்க. சொன்னதுனால அவங்களுக்கு என்ன தலகுனிவா? அல்லாஹ் விஷயத்துக்கு எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். அப்படி இல்லாம அவர்கள் தன்னை அல்லாஹ்விட கோவிச்சுட்டு போயிட்டாங்க. அதனால் தான் ஒரு சமயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், லா துஃபத்திலூனி அலா யூனுஸ் இப்னு மத்தா, யூனுஸ் ரலியல்லாஹு விட, யூனுஸ் நபியை விட, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை விட என்னை நீங்கள் சிறப்புப்படுத்தாதீர்கள் என்று சொல்வார். தன்னடக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லுடைய வார்த்தை, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை விடவும் என்னை நீங்கள் சிறப்புப்படுத்த வேண்டாம் என்று சொல்வார். அப்படி சொல்வதனுடைய பொருள் என்ன? இருக்கிற நபிமார்கள் தரத்தில் வித்தியாசமானவர்கள், ஒவ்வொருவரும் தரத்தில் வித்தியாசமானவர்கள். ஆனால் அவர்களுடைய நபிமார்களுடைய கடைசி தரம் என்று சொல்லக்கூடாது. அந்த தரத்தில் இருப்பவர்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தான். ஏன்னா அல்லாஹ்ட கோவிச்சுட்டு போயிட்டாங்க. வேற எந்த நபியும் இப்படி கோவிச்சுட்டு போகல, வேற எந்த நபிமாருடைய வரலாற்றையும் கோவித்து போகல. இவங்க கோவிச்சுட்டு போயிட்டதுனால அவர்கள் சாதாரண நிலையில் ஆகிவிடுகிறார்கள். பெருமானார் சொல்றார்கள், அந்த சாதாரண ஒரு நபி, அவரை விடவும் என்னை நீங்கள் சிறப்புப்படுத்த வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னடக்கமாக சொல்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த முறையில் அவர்கள் கோவித்தது அல்லாஹ்விற்கு பிடிக்கவில்லை. அல்லாஹ் அவர்களுக்கு அங்கே ஒரு பெரிய தண்டனையை தந்து விட்டான். உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய தண்டனை அல்லாஹ் தஆலா தந்து விட்டான். அல்லாஹ் மேல கோபித்துட்டு போகலாமா? இங்கே நான் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். அல்லாஹ் மேல கோபிக்கலாமா? நம்மிலே பல பேர்கள் அல்லாஹ் மீது கோபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். அல்லாஹ் கூட ஒரு இடத்தில் சொல்வான், வஅம்மல் இன்சான் இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வனஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன் வஅம்மா இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு ஃபயகூலு ரப்பி அஹானன். அம்மாயத்து ஜுஸ்ஸுலே நாம் அடிக்கடி சொல்லக்கூடிய பைத்துல் மாலுக்காக வேண்டி உண்டியல் ஏந்தி வரப்படுகிறது. அதை நீங்கள் நிரப்புங்கள். உங்களுடைய கவனம் வேறு பக்கம் இருந்தாலும் உண்டியலை நிரப்புவதில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா வல்லைலி
வல் ஃபஜ்ரி வலையாலின் ஆஷ்ர் என்ற அந்த சூறாவிலே இதை சொல்வான். இந்த மனுஷன் இருக்கிறானே, அவனுக்கு நான் செல்வத்தை கொடுத்து சோதிச்சு செல்வத்தை கொடுத்தால், சோதிச்சு அவனுக்கு செல்வத்தை கொடுத்துட்டா என்னை என் ரப்பு கண்ணியப்படுத்திட்டான்னு சொல்றான். அதே நேரத்தில் சோதித்து அவனுக்கு கஷ்டத்தை தந்துட்டா ரப்பி அஹானன், என்னை என் ரப்பு கேவலப்படுத்திட்டான்னு சொல்றான். பணத்தை தரலண்டா என்னை ரப்பு கேவலப்படுத்திட்டான்னு சொல்றான். என்னத்தை கேவலப்படுத்தினேன்? உங்க அப்பாவோட சொத்தையா நான் தராம விட்டுட்டேன் அல்ல கேட்கறது. கேவலப்படுத்தினேன்னு என்னை பத்தி வார்த்தை சொல்றியே. நம்மள பல பேர் அப்படி சொல்றா, கொஞ்சம் பணம் கிடைக்கல, கொஞ்சம் கஷ்டப்பட்டேன்னா அது உங்க ரப்பு ஒன்னத்தப்பா கவனிப்பான், என்னைய கவனிக்க மாட்டான். என்னைய ரப்பு கண் பார்க்க மாட்டாங்கிறானே, முகம் பார்க்க மாட்டாங்க. ரப்பு மேல நிறைய பேருக்கு கோவம், நமக்கு தர மாட்டாங்கிறானே என்று. அப்பதான் கேட்கிறான், கஷ்டத்தை நான் தந்தேன்னு சொன்னா ரப்பி அஹானன், என் ரப்பு என்னை கேவலப்படுத்திட்டான் நீ சொல்றிய. உன்னை என்ன தந்தா வச்சிருக்கிற? உங்க அப்போட்ட சொத்தியா நான் எடுத்துட்டு நான் தராம இருந்தேன், எதுக்காக என்னை நீ கேவலப்படுத்தினான்னு சொல்ற? உனக்கு தரணுங்கிறது எனக்கு என்ன அவசியம்? ஏன் உனக்கு தந்திருக்கிறது போதாதா? அலம் நஜஅல் லஹு ஐனானி வ லிசானன் வ ஷஃபதைனி வ ஹதைனாஹு நஜ்தைன். ரெண்டு நாக்க தந்திருக்க, ரெண்டு கண்ணை தந்திருக்கிறனே, ஒரு பேசுவதற்கு ஒரு நாக்க தந்திருக்கிறனே, உனக்கு எது நேர்வழி எது கெட்ட வழி சிந்திப்பதற்கு ஒரு அறிவை தந்திருக்கிறனே. இந்த அறிவு போதாதா? இந்த செல்வம் போதாதா? இன்னொரு தரணும் உனக்கு என்ன கடமையா? சுகமான அழகான ஒரு உருவமாக நான் படைத்திருக்கிறேனே. அலம் நஜஅல் லஹு ஐனைனி, அவனுக்கு ரெண்டு கண்களை நாம் தரவில்லையா? வலிசானன், நாவை தரவில்லையா? வஷஃபதைனி, ரெண்டு உதட்டை தரவில்லையா? வஹதைனாஹு நஜ்தைன், எது நல்லது எது கெட்டது என்று விளங்குவதற்கு அறிவி தரவில்லையா? இவ்வளவு தந்திருக்கான பத்தாது, பணம் வேணும் பணம் வேணும், பணம் தரலன்னா கேவலப்படுத்தினான் அர்த்தமா? என்னை ஏன் கேவலப்படுத்தினேன் என்று சொல்கிறாய் என்று அல்லாஹ் தஆலா அடியார்களை பற்றி கேட்கின்றான். அடியார்கள் பலர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். பணக்காரங்களை பார்த்த உடனே அல்லாஹ் அலைவர்கள் கோவம் வந்துடும். பணக்காரங்களை பார்த்த உடனே ஒரு பென்ஸ் கார்ல போறதை பார்த்தோன்னே எனக்கு கோவம் வந்துடும். அல்லாஹ் எனக்கு தானே தர மாட்டேங்கிறான், எவனுக்கெல்லாமோ கொடுக்கிறான், எவனுக்கெல்லாமோ கொடுக்கிறான். இந்த எண்ணம் பலருக்கு வருகிறது. அல்லாஹ் நம்மை பார்த்துக்கிறான். அல்லாட்ட கோவப்படுறதுக்கு என்னப்பா இருக்குன்னு என்னத்தை கொடுத்து வச்ச? அவன் தந்தது உனக்கு போதாது. அழகான ஒரு அமைப்பில் அழகான ஒரு உயிரை உனக்கு தந்திருக்கிறானே, விலை மதிப்பற்ற உயிரை தந்திருக்கிறானே, இது போதாதா என்று அல்லாஹ் தஆலா கேட்டு காட்டுகிறான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நம்முடைய அனாஹுரியும் ஹனிஃபான் தான் படிப்பார்கள் அழகாக. கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும், அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே நெஞ்சம். அற்புதமான வார்த்தை. கொடுத்ததுக்கே நன்றி, கண்ணுக்கே நன்றி சொல்லல, காதுக்கே நன்றி சொல்லல, அறிவுக்கு நன்றி சொல்லல, கொடுத்ததற்கே நன்றி செய்ய முடியவில்லை இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே மன்னம் நெஞ்சம் என்று சொல்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னொன்றையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா நமக்கு தர வேண்டும் என்பது கடமை அல்ல. அதனால் தந்த நியமத்தே மிகப்பெரிய நியமத் என்றுதான் எண்ண வேண்டும். இதுவரை அல்லாஹ் மீது கோபப்படக்கூடாது. இன்னொன்றையும் இங்கு இந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வரலாறு சொல்கிறது. நீங்கள் அல்லாஹ் சொன்னபடி நடந்தீங்க, உங்களுக்கு தோல்வி வந்துச்சு, தோல்வி வந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும், இதை தவிர அல்லாஹ்வை கோபிக்க கூடாது. இங்க யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்னதுதான் சொன்னாங்க, செவ்வாய்க்கிழமை அதாபு வரும் என்று. அல்லாஹ் சொன்னபடிதான் அவர்கள் ஊரை விட்டு போனாங்க. ஆனாலும் இங்கே நடந்தது அவர்களுக்கு ஒரு கேவலம் வருதோ என்ற நிலைமை வந்துச்சு. கேவலம் வருதோ நினைச்சாலும் கூட அவர் கோபப்படக்கூடாது. ஒரு அற்புதமான வரலாற்றை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு வரலாற்றை குர்ஆன் சொல்லி இந்த தத்துவத்தை நமக்கு சொல்லித்தரும். இது எதுக்கு சொல்லுறேன்னா, மார்க்கப்படி பெண்ணை தேர்ந்தெடுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதுக்காண்டி மார்க்கப்படி ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தேன், கடைசியில என் மூஞ்சில கறி பூசிட்டாமான்னு எத்தனை பேர் சொல்றத அப்ப பாக்குறோம். டிவிலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லாம டிவிலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. நானும் டிவிலாம் எடுக்காம தான் கல்யாணத்தை முடிச்சேன். கடைசியில ரெண்டு ஒன்று சண்டை போட்டு நிக்கிறாங்க. மார்க்கப்படி நடந்ததுனால எனக்கு தோல்வின்னு ஒருவர் கருதுவாரே, ஆனால் தோல்வி ஆனாலும் அல்லாஹ்வுக்காக அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். தோல்வின்னு நாம நினைக்க கூடாது. அதாங்க யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு. புரியும் என்று கருதுகிறேன். நீங்கள் மார்க்கப்படி நடந்தீர்கள், நடந்ததற்கு பிறகு தோல்வி வந்தது. தோல்வி வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை தவிர நான் மார்க்கப்படி நடந்ததுனாலதான் இந்த தோல்வி என்று சொல்லக்கூடாது. ஒரு அற்புதமான வரலாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வளர்ப்பு மகன் ஸைத் இப்னு ஹாரிஸா என்ற ஒரு வளர்ப்பு மகன், அவரை ஒரு வீட்டுக்கு அனுப்பி, அந்த வீட்டில் உள்ள பெண்ணை உங்களுக்கு நான் மனம் முடித்து தர சொன்னேன் என்று போய் சொல்லுங்கள் என்று சொல்கிறார். ஸைத் இப்னு ஹாரிஸா ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்கு போனாங்க, கதவை தட்டினாங்க. அங்கே இருந்து அந்த பெண்ணுடைய சகோதரர் வந்தார். அவற்றை போய் சொன்னாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வீட்டில் உள்ள பெண்ணை எனக்கு மனம் முடித்து தர சொன்னார்கள் என்று சொன்னார்கள். சொன்ன உடனே அவர் அந்த
பொண்ணுடைய அண்ணன் மேல கீழே பார்க்கிறார். என தன் வீட்டில் இருக்கிற அந்த பெண்ணு என்பது சொக்க தங்கம், அழகுனா அப்படி அழகு. அது மட்டுமல்லாமல் குறைஷ் என்ற உயர்குலம். ஆனால் வந்தவர் அழகு இல்லை, வந்தவர் அடிமையாக ஒரு காலத்தில் இருந்தவர். இப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு மகனாக இருந்தாலும் ஒரு காலத்தில் அவர் அடிமையாக இருந்தவர். அதனால் அவர் மேலகளை யோசித்தார். யோசித்து விட்டு, நீங்க ரசூலுல்லாஹ் இடத்துல போங்க, இது 1000 காலத்து பயிர், நினைத்தோம் கவுத்து நண்டுலாம் இருக்க முடியாது, கல்யாணம் உடனே வந்தாங்க அங்கே கல்யாணம் முடிச்சலாம் இருக்க முடியாது, 1000 காலத்து பயிர், யோசித்து செய்யணும், நான் ரசூலுல்லாஹ் இடத்திலிருந்து பேசிக்கொள்கிறேன் என்று சொன்னார்கள். சரி என்று ஸைத் இப்னு ஹாரிஸா திரும்பி வந்து விட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இதற்கிடையில அந்த செய்தியை கதவின் இடுக்கில் இருந்து கொண்டு கவனித்துக் கொண்டிருந்த அந்த பெண், எந்த பெண் சம்பந்தமாக இந்த விவகாரம் நடக்கிறதோ அந்த பெண் தன்னுடைய சகோதரனை கூப்பிட்டார். அண்ணன் இங்க வாங்க, நீங்க யார்கிட்ட பேசுறீங்க, என்ன பேசுறீங்க? இல்லம்மா, அந்த மாதிரி ஸைத் இப்னு ஹாரிஸா வந்தார், அவருக்கு ஒன்ன மனம் முடித்துக் கொடுக்க சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், அவர் கேட்டு வந்தார். சரி, நீங்க என்ன பதில் சொன்னீங்க? என்னமா பதில் சொல்றது? உன் அழகுங்க, நம்முடைய குடும்பம் எங்க, நம்முடைய கௌரவம் எங்க, அவர் எப்படிமா ஈடாக முடியும்? என்ன பதில் சொன்னீங்க அதை சொல்லுங்க, நான் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து பேசிக்கிறேன் என்று சொல்லி அனுப்பினேன். சொன்ன உடனேயே அந்த அம்மா கூறினாங்க, எனது அன்பு சகோதரரே, உமக்கண்ண மூளை மழுங்கி போச்சா? உமக்கண்ண மூளை மழுங்கி போச்சா? கேட்டு விட்டது யாரு? ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் கேட்டு விட்டால் அந்த காரியத்தை நல்லதா கெட்டதான் சிந்திப்பதற்கு நமக்கு யார் உரிமை கொடுத்தா? ரசூலுல்லாஹ் சொல்லிட்டால் நல்லதா இருந்தாலும் தலையை கொடுக்கணும், கெட்டதா இருந்தாலும் தலையை கொடுக்கணும், நஷ்டமாக இருந்தாலும் சரிதான், தோல்வியாக இருந்தாலும் சரிதான். ரசூலுல்லாஹ் சொன்னதற்கு பிறகு அது நல்லதா கெட்டதான் யோசிப்பதற்கு நமக்கு ஏது உரிமை? யார் உரிமை கொடுத்தா? என் அன்பு சகோதரரை, ஏன் இப்படி மாறிவிட்டீர்? ஈமான் உமக்கு பழுதாகி விட்டதா? ரசூலுல்லாஹ் கேட்டு அனுப்புனாங்கன்னு சொன்ன பிறகு நீங்கள் மறு வார்த்தை யோசித்திருக்கலாமா? உடனே நீங்கள் சொல்லி இருக்க வேண்டியதுதானே. ஓடுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நண்பர் போய் செய்தியை சொல்வதற்கு முன்னால் நீங்கள் போய் என்னுடைய சம்பவத்தை போய் தெரிவித்து விடுங்கள். நான் வாக்கப்பட்டா அவருக்கு தான் வாக்கப்படுவேன். பெருமானார் யாரை சுட்டிக்காட்டினார்களோ, ஒரு கல்லை சுட்டிக்காட்டு, இந்த கல்லுக்கு நீ மாலையை இடு என்று சொன்னால் அந்த கல்லைத்தான் நான் தேர்ந்தெடுப்பேன். எனவே போய் சொல்லிருங்க, அந்த மாப்பிளைக்கு நான் வாக்கப்பட்ட சம்மதம் போய் சொல்லுங்க என்பதாக விரட்டி எடுக்கிறார்கள். உடனே அந்த நண்பர் பதறிக்கொண்டு ஓடுகிறார். அப்பொழுதுதான் அவருக்கு உண்மை புரிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போனா அதுக்கிடையில விவகாரம் மேலிடத்துக்கு போயிடுச்சு. அதுக்கிடையில் விவகாரம் மேலிடத்துக்கு போயிடுச்சு. ஸைத் இப்னு ஹாரிஸா போய் பெருமானார் இடத்தில் செய்தியை சொன்னார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெருமூச்சு விட்டார்கள். அப்படியா சொன்னார் பெருமூச்சு விட்டாங்க. உடனே அரிசிக்கு தகவல் போயிடுச்சு. அரிசியிலிருந்து பதில் வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேர்த்து விறுவிறுத்து வெலவெலத்து போய் வேர்வை அரும்புகளை நனைந்து போய் இருக்கிறார். அதை பார்த்த உடனே புரிஞ்சிருச்சு, அரிசியிலிருந்து தகவல் வருது. நாம் ஏதோ விளையாட்டுக்காரன் நினைச்சமே, அரிசியிலிருந்து தகவல் வருது, என்ன வரப்போதோ என்று கையில் பேசித்து கொண்டே இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தருணத்தில் யாரிடத்தில் பேசவும் மாட்டார்கள், யாரையும் பார்க்க மாட்டார்கள். கடைசியில் அப்படியே அவர்கள் அந்த வஹி வந்து முடிந்த உடனேயே தலையை தூக்கி பார்த்தார்கள். பார்த்த நண்பரே, உங்கள் விஷயமாகத்தான் அல்லாஹ் இப்பொழுது ஆயத்தை இறக்கியிருக்கிறான். வமா கான லி மூமினின் வலா மூமினத்தின் இதா கதல்லாஹு அம்ருஹு இதா கதல்லாஹு வரசூலுஹு அம்ரன். அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் ஒரு காரியம் குறித்து உத்தரவிட்டு விட்டால் அதில் நல்லதா கெட்டதா என்று அவதானிப்பதற்கு எந்த மூமினான ஆணுக்கும் உரிமை இல்லை, மூமினான பெண்ணுக்கும் உரிமை இல்லை. இப்பொழுதுதான் உங்கள் விஷயமாக அல்லாஹ் இறக்கிறார் என்று இந்த செய்தியை சொல்கிறார்கள். அல்லாஹும் ரசூலும் ஒரு காரியம் குறித்து சொல்லிவிட்டால் அது நல்லதா கெட்டதா என்று அவதானிப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. கழுத்தை நீட்டியாக வேண்டும், அது தோல்வியாக இருந்தால் ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டும் என்பதாக அல்லாஹ் உத்தரவு பிறப்பிக்கிறான் என்று சொன்னார்கள். சொன்ன உடனே அந்த நண்பர் அதிர்ச்சி அடைந்தார். யார் ரசூலல்லாஹ், என் சகோதரி இதே வார்த்தையை தான் சொன்னாங்க. சற்று முன்னால் என் சகோதரி இதைத்தான் சொன்னாங்க.
ரசூலுல்லாஹ் கேட்டு அனுப்புற பிறகு நான் வந்து பேசிக்கிறேன், அண்ணன் இப்படி சொல்லி அனுப்பிச்சீங்க. ரசூலுல்லாஹ் கேட்டதற்கு பிறகு அது நல்லா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று என்னுடைய சகோதரி சொன்னதையே அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். யார சொல்லலாம், என்ன நீங்க மன்னிச்சிருங்க. ஏன்னா எங்க பாப்பா உலகத்திலிருந்து வஃபாத் ஆகும் பொழுது என் கையை பிடிச்சி உன்னுடைய சகோதரியை நல்ல இடத்துல கல்யாணம் பிடிச்சு கொடுறான்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பாசம் என் கண்ணை மறைச்சிருச்சு. யார சொல்லலாம், என் பாப்பா என் கையை பிடிச்சி நல்ல இடத்துல கல்யாணம் வச்சு கொடுன்னு சொன்னதுனால அந்த பாசம் என் கண்ணை மறைச்சிருச்சு. நல்ல இடத்துல கொடுக்கணுமே, நல்ல சம்பந்தம் வைக்கணுமே நினைச்சு நான் நினைச்சிட்டேன் தவிர தாங்க சொல்லி அனுப்பினுங்க அந்த கோணத்துல நான் சிந்திக்கவே இல்லை. யார சொல்லல, என்ன மன்னித்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரியே கல்யாணமும் முடிஞ்சது. யாருக்கு கேட்டு அனுப்பினார்களோ அவர்களுக்கே தான் கல்யாணம் முடிஞ்சிச்சு. இந்த வரலாற்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆனா கடைசில தலாக்ல போய்தான் நின்னுச்சு. ஃபலம்மா கலா ஸைதும் மின்ஹா வதரன், ஸைது தலாக் விட்டார். இதையும் குர்ஆன்ல அவர் பேரையும் சொல்லி, ஒரு சஹாபியுடைய பேரை கூட அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல, ஆனா இவர் பேரை மட்டும் ஸ்பெஷலா எடுத்து சொல்லி ஸைது தலாக் விட்டார் என்ற செய்தியும் அங்கே சொல்லுகிறார். நம்மளா இருந்தா யார் அந்த பெண்ணுடைய அண்ணன் நம்மளா இருந்தா என்ன பேசுவோம் தெரியுமா? பெண்ணுடைய அண்ணன் நாம என்ன பேசுவோம்? நான் அன்னைக்கே சொன்னேன் சொல்லிருப்போமா இல்லையா? ஆனால் அந்த சகோதரர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது தலாக்காக ஆகியிருந்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ் சொன்னபடி நடக்கிறேனே என்ற மகிழ்ச்சி தான் அடைந்தார். இந்த வரலாறு எதை சொல்கிறது என்றால், நீங்கள் எதிர்பார்த்த பலன் உங்களுடைய தீன் காரணமாக கிடைக்கவில்லை என்றாலும், நீங்கள் மார்க்கப்படி நடந்ததினால் நீங்கள் எதிர்பார்த்த பலன் கிடைக்கவில்லை என்றாலும் அதற்காக வேண்டிய அல்லாஹ்வை குறை சொல்லக்கூடாது, ரசூலை குறை சொல்லக்கூடாது. அந்த தோல்வி உங்கள் கழுத்திலே ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டும். தலாக் ஆனாலும் கூட அல்லாஹ்வுடைய உத்தரவு அதுதான், தலாக் ஆக வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய உத்தரவு. அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும், குறை சொல்லக்கூடாது. ஒரு அற்புதமான வரலாறு. இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நம்மிலே தியாகம் செய்யக்கூடியவர்கள் அதிகம் பேர் இருக்கிறார்கள். தியாகம் செய்யக்கூடிய உதாரணமா தாடி வைக்கிறது. வாலிப புள்ள தாடி வச்சிரும், வாலிப புள்ள பக்தியில தாடி வச்சிரும். கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்தா பொண்ணு கிடைக்காது. அப்ப அப்பா அம்மாவும் கூப்பிட்டு சொல்லுவாங்க, ஏண்டா தாடி வச்ச, ஒருத்தனும் பொண்ணு தர மாட்டேங்கிறானடா. அந்த நேரத்துல தாடி வச்சதுனால இப்படி ஆயிருச்சு, மார்க்கப்படி நடந்ததுனால இப்படி ஆயிருச்சு, அந்த எண்ணம் வரக்கூடாது. தோல்வி ஆனாலும் பரவாயில்லை, எனக்கு அது கடமை, நான் ஏத்துக்கிறேன். அதனால வந்த தோல்வி நான் ஏத்துக்கிறேன். தன்னுடைய தலையில தான் போட்டுக்கணும். இங்கே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் குறை சொல்றதுக்கு காரணம் என்ன? திரும்பி வரணும். அவன் உண்மையிலேயே யூனுஸே இப்படி செஞ்சிட்டேன்னு சொன்னாலும் பரவாயில்லைன்னு அவன் ஏத்திருக்கணும். அப்படி ஏத்துக்கிறாம கோச்சிட்டு போனார். மீன்ல விழுங்கி அல்லாஹ் தண்டனை கொடுத்து விட்டான். அவர்கள் மீனிலே எவ்வளவு நாள் சுத்தினார்கள். அப்படியே அந்த மீன் உள்ளே அவர்களுக்கு ஒரு வீடு மாதிரி தெரிந்தது. உள்ள போன உடனே தான் அவர்களுக்கு தான் செய்துவிட்ட தப்பு புரிகிறது. நம்ம அந்த ஊருக்குள்ள போயிருக்கணும், திட்டுனாலும் அந்த வசவை வாங்கி இருக்கணும். தப்பு பண்ணிட்டோம், அல்லாஹ் நமக்கு தண்டனை தந்துட்டான். தப்பு பண்ணுகிற பொழுது அவன் தண்டனை தருவான் தான். தந்துட்டாங்க அவர்கள் உணர்கிறார்கள். உணர்ந்தவர்கள் அல்லாஹ்விடத்தில் உடனடியாக கெஞ்சுகிறார்கள். லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன். மீன் வயிற்றுக்குள் இருந்தும் அவர்கள் தஸ்பீஹ் செய்ய ஆரம்பிக்கிறார். லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் என்ற அந்த வாசகத்தை அவர்கள் சொல்றார். யா இலாஹா இல்லா அன்த, உன்னை தவிர வேறு இறைவனே கிடையாது. சுப்ஹானக, நீ துய்யவனாக இருக்கின்றாய். இன்னீ குன்து மினல் ஸாலிமீன், நான் அநியாயம் செய்து விட்டேனே என்பதாக அவர்கள் குரல் கொடுக்கிறார்கள். இந்த குரல் மலக்கு எழுதக்கூடிய மலக்குகள் அல்லாஹ்விடத்தில் போய் கேட்கிறான், யா அல்லாஹ், எங்கிருந்தோ ஒரு சத்தம் வருது, பூமியிலிருந்து வரல, வானத்திலிருந்து வரல. நன்மை எழுதக்கூடிய மலக்கள் போய் சொல்லுகிறார்கள், யா அல்லாஹ், எங்கிருந்தோ ஒரு சத்தம் வருது, பூமியில எல்லாம் பார்த்துட்டோம், அந்த ஆள் இல்லை, வானத்தில் எல்லாம் பார்த்துட்டோம், அந்த ஆள் இல்லை, எங்கிருந்த சத்தம் வருது என்று. அப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா அந்த மீன் வயிற்றுக்குள் இருந்து அந்த சப்தம் வருகிறது என்று சொன்னான். மீன் வயிற்றுக்குள் இருந்து அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுகிறார்கள். ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய கெஞ்சுதலை ஏற்றுக்கொண்டான். அவர்களை 40 நாளோ அல்லது ஒரு ரிவாயத் பிரகாரம் 3 நாள் என்றும் ஒரு ரிவாயத் பிரகாரம் 7 நாள் என்றும் சொல்லப்படுகிறது.
அந்த மீனிலே இருந்த நாட்கள் எவ்வளவு என்பது தெளிவாக தெரியவில்லை. ஆக 40 நாள் அதற்குள்ளே இருந்திருக்கிறார்கள். அந்த மீனுக்குள்ளே அந்த 40 நாளும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டே இருந்திருக்கிறார். இதை பற்றி 21:87 வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, அவர் எம்மிடத்திலே கெஞ்சினார், அவரை அந்த கவலிலிருந்து வெளியாக்கி விட்டோம் என்று சொல்லிவிட்டு இன்னொன்னும் சேர்த்து சொல்கிறான், அன்னைக்கு மட்டும் அவர் தஸ்பீஹ் செய்யாமல் இருந்திருந்தார் என்றால் தப்பு நடந்து போயிடுச்சு, உடனே அதிலிருந்து மீட்சி வருவதற்காக என்னை அவர் அழைக்காமல் இருந்திருந்தார் என்றால் உலகம் உள்ளளவும் மீன் வயிற்றுக்குள்ளேயேதான் சுத்தி வருவார். அவர் வெளியிலே கக்கப்பட்டிருக்க மாட்டார். ஃபலௌலா அன்னஹு மினல் முஸப்பிஹீன், தஸ்பீஹ் மட்டும் அவர் செய்யாமல் இருந்திருந்தால் லலபித ஃபீ பத்னிஹி, அந்த மீன் வயிற்றுக்குள்ளேயே தங்கி இருப்பார். இலா யௌமி யுபஅஸூன், கியாமத் நாள் வரை. கஷ்டம் வரும்பொழுது அதிலிருந்து மீட்சி பெறுவதற்கான பாவ மன்னிப்பை நீங்கள் கேட்டு விடுங்கள். கேட்கவில்லையானால் அந்த கஷ்டம் உங்களுக்கு தலையில் எழுதப்பட்டுவிடும். அற்புதமான ஒரு செய்தியை அல்லாஹ் இங்கே நமக்கு சொல்லி காட்டுகிறான். சொல்லி கடைசியில் அவர்களை அல்லாஹ் தஆலாவுடைய உத்தரவின் பிரகாரம் அவர்களை மீன் ஒரு கரையிலே கக்கி விடுகிறது. கரையிலே அவர்கள் விழுந்திருக்கிறார்கள். 40 நாள் மீனுக்குள் சிறைப்பட்டிருந்த அவர்கள், அந்த மீனுக்கும் ஜீரணமாகல, வயிற்றுக்குள்ள அந்த மனிதன் ஜீரணமாகல, அதனால அதுக்கும் வயிற்று வலி. கடைசியில் அது கொண்டு வந்து கக்கிருச்சு. அது அப்படி காக்கா குஞ்சி பிறந்தவுடனே எப்படி இருக்குமோ அது மாதிரி ரோமம் இல்லாமல், உணர்வு இல்லாமல், வெறும் மூச்சு மட்டும் ஓடிக்கொண்டிருக்கிறது. வந்து கரையிலே ஒதுக்கப்பட்டார். கரையிலே விழுந்து கிடந்தார்கள். அல்லாஹு தஆலா உலகத்தில் எல்லோருக்கும் ரிஸ்க் அளிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அவருக்கும் ரிஸ்க் அளிக்கின்றான். அங்கே ஒரு சொரை கொடியை அல்லாஹு தஆலா முளைக்கச் செய்கின்றான். சொரக்கொடி. வஅம்பத்னா அலைஹி ஷஜரத்தம் மின் யக்தி வநபத்னாஹு பில் அரா, அந்த கடல் கரையிலே அவரை நாம் கொண்டு வந்து ஒதுக்கி விட்டோம். வஹுவ ஸகீம், அவர் அப்படியே நோயிற்றவராக இருக்கிறார். வஅம்பத்னா அலைஹி ஷஜரத்தம் மின் யக்தி, அங்கே சொரக்கொடி ஒன்றை அங்கே முளைக்க வைத்தோம் என்று சொல்கிறார். சொரக்கொடி அல்லாஹ் முளைக்க வைத்தான் என்றால் அந்த சொரக்கொடியினுடைய இலை வளவளப்பாக இருக்கும். அவருக்கு அது இதமாக இருக்கும். சொறி வரட்டக்கூடாது, இருக்கக்கூடாது காரணி அது வளவளப்பாக. அத்தனை சொரக்கொடி இருக்கக்கூடிய இடத்துல பூச்சிகள் வராது. கொசுவோ அல்லது வேற ஏதாவது, இந்த மனிதன் இங்கே படுத்து கிடக்கிறான், அவனை எந்த பூச்சியும் தீண்டக்கூடாதுன்னு காண்டி அப்படி ஒரு மரத்தை அல்லாஹ் உருவாக்கினான். அந்த மரம் உருவானவுடன் ஒரு மான் ஒன்று அந்த சொரக்கொடிக்கு ஆசைப்பட்டு அது வந்து சொரக்கொடியை உள்ள இலைகளை சாப்பிடுகிறது. அது ஏற்கனவே தன்னுடைய குட்டி செத்த காரணத்தினால் அதனுடைய மடுவிலே பால் கட்டி பால் வலி எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மான் சொரக்கொடிக்கு ஆசைப்பட்டு சொரக்கொடி இலையை தின்று கொண்டிருக்கும் பொழுது யதார்த்தமாக அந்த மடு தண்ணீரில் பட்டவுடன் அது அப்படியே கொஞ்சம் வலி குறைந்ததாக இருக்கிறது. வலி குறைகிற நேரத்திலே எப்படியோ அந்த மடு வைக்கும் இடம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாயாக மாறிவிடுகிறது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து கச்சிதமாக அல்லாஹ் அங்கு திட்டமிட்டு காயை நகர்த்துகின்றார். கச்சிதமாக ஒரு அடியானுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி காயை நகர்த்துகின்றான். அவர்கள் வாய் வைக்கிறார்கள். வாய் வைக்கின்ற இடத்திலே ஒரு மடு இருக்கிறது. அந்த மடுவிலே அவர்கள் சப்ப பால் உள்ளே வருகிறது. அந்த மானுடைய பால் அவர்கள் குடித்தவுடன் கொஞ்சம் ஜீவன் வருகிறது. மானுக்கோ வலி தீர்ந்தது என்ற நிலையிலே அது சொரக்குடி சாப்பிட வந்தது, வலி தீர்ந்தது என்றுடன் அது கிளம்பி போய்விட்டது. மீண்டும் வலி எடுக்கும் பொழுதெல்லாம் அந்த இடத்திற்கு அது வரும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய வாய்க்கு நேராக வைக்கும். அவர்கள் அந்த பாலை கொடுத்து இப்படியே அவர்கள் தெளிவடையும் வரை, உணர்வு வரும் வரை அவர்கள் வளர்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை தந்தான் என்று திருக்குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதன் பிறகு அவர்கள் கொஞ்ச காலம் வாழ்ந்துவிட்டு உலகத்திலிருந்து பிரிந்து சென்றார்கள் என்ற வரலாற்றை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். சையதுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அந்த வரலாற்றிலே நமக்கெல்லாம் ஒரு சிறந்த படிப்பினை, அல்லாஹ்விடத்தில் நாம் கோபிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. அவன் நமக்கு மிக தரட்டும், தந்தாலும் சரிதான், தராவிட்டாலும் சரிதான். அவனுடைய வழியிலே நாம் நடக்கிற பொழுது நமக்கு தோல்வி ஏற்பட்டாலும் சரிதான், அல்லது வெற்றி ஏற்பட்டாலும் சரிதான், அல்லாஹ்விற்காக வேண்டி நாம் அத்தனை முறையிலையும் இணங்கி போக கடப்பாடு உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்படி சொல்லுகிற பொழுது அந்த வசனத்திலே இன்னொரு வசனத்தையும் அல்லாஹ் தஆலா சேர்த்து சொல்வான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை காப்பாற்றிய செய்தியை சொல்லுகிற பொழுது இன்னொரு வசனத்தையும் அல்லாஹ் சேர்த்து சொல்வான். வகதாலிக நுஞ்சில் முஃமினீன், இப்படித்தான் மூமின்களுக்கும் நாம் காப்பாற்றுவோம் என்று ஒரு வார்த்தையை சொல்கிறார். யூனுஸை காப்பாற்றினோம், இப்படித்தான் மூமின்களுக்கும் காப்பாற்றுவோம் என்று சொல்லணும். அப்படி என்றால் என்ன? யூனுஸ் தான் அடியான், மற்றவெல்லாம் எனக்கு அடியான் இல்லை என்பதல்ல.
என் கையினால் படைக்கப்பட்ட எந்த அடியானாக இருந்தாலும் சரி, ஆபத்து அவனுக்கு வருகிற பொழுது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆபத்து மாதிரி அவனுக்கு வராது. உலகத்தில் வேற யாருக்கு அப்படிப்பட்ட ஒரு அதாபு வராது. அப்படியே இருந்தாலும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய அளவுக்கு இருந்தாலும் சரிதான், அது குறைந்திருந்தாலும் சரிதான், அவனும் இந்த வார்த்தைகளை சொல்லி என்னிடத்தில் மீட்சி கேட்டால் அவனுக்கும் நான் உதவ தயார். வெள்ளை அறிக்கை விடுகிறான், வகதாலிக நுஞ்சில் மூமினீன், மூமின்களுக்கும் நான் காப்பாற்றுவேன் இந்த வார்த்தையை சொன்னால் என்று கேட்கிறான் அல்லாஹ். எனவே மனிதர்களே, நமக்கு ஏதாவது கஷ்டங்கள் வருகிற பொழுது லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் பாடம் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும். பொதுவாக எந்த நல்ல வார்த்தையாக இருந்தாலும் 313 தடவைகள் சொல்வது அது ஏற்புடையதாகும், அல்லாஹ்விடத்தில் கபூலியத்திற்கு ஆதாரமாக ஆகும். எனவே ஒரு நாள் ஒன்றுக்கு 313 தடவைகள் இந்த வார்த்தையை நாம் சொன்னால் எவ்வளவு பெரிய சிறையில் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கேஸிலே நாம் சிக்கி இருந்தாலும் சரி, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வழி செய்தை போல நமக்கு வழி செய்வான் என்று இந்த வஸல்லிம் அலை யா காஃப் யா ஐன் ஸாத் யா காஃப் யா ஐன் ஸாத் யா காஃப் யா ஐன் ஸாத் உன்சுர்னா ஃபஇன்னக கைருன் நாசிரீன் வஃப்தஹ் லனா ஃபஇன்னக கைருல் ஃபாத்திஹீன் வஃக்ஃபிர் லனா ஃபஇன்னக கைருல் காஃபிரீன் وارحمنا فإنك خير الراحمين وارحمنا فإنك خير الراحمين وارحمنا فإنك خير الراحمين واهدنا ونجنا من القوم الظالمين اللهم يسر لنا أمورنا مع الراحة لقلوبنا وأبداننا والسلامة والعافية في ديننا ودنيانا وكلنا صاحبا في سفرنا وحضرنا وخليفة في أهلنا وطمس على وجوه أعدائنا وامسخهم على مكانتهم فلا يستطيعون المضي ولا المجيء إلينا يا أرحم الراحمين اللهم إنا نعوذ بك من الشك والشقاق والنفاق وسوء الأخلاق وسوء المنظر والمنقلب في المال والأهل والولد اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث لا تكلنا على أنفسنا طرفة عين وأصلح لنا شؤوننا كلها يا رب العالمين وأصلح لنا شؤوننا كلها يا رب العالمين وأصلح لنا شؤوننا كلها يا رب العالمين وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا ومولانا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي